தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். 2 நாட்கள் நீலகிரிக்கு ரெட் அலர்ட், கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் கனமுதல் மிக கனமழையும், 14, 15ஆம் தேதிகளில் கோவைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், நீலகிரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் சூறைக்காற்றுடன் மழை, வானிலேயே வட்டமடித்த விமானங்கள். சென்னையின் நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி வருகிறது. ஓஎம்ஆர் சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துரைப்பாக்கம், பெருங்குடி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும், ஈசிஆர் சாலை, நீலாங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், திருவான்மையூர், பனையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. மேடவாக்கம், பள்ளிக்கரணை, சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றனர். மோசமான வானிலை மற்றும் சூறைக்காற்று காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. வானிலையை வட்டமடித்து பல விமானங்கள் தாமதமாக தரையிறங்கின. தரையிறங்க முடியாமல் பெங்களூர் மற்றும் திருச்சிக்கு 2 விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையிலிருந்து கிளம்பும் விமானங்களும் சில மணி நேரங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோயிலில் அசைவம் சாப்பிட்ட தம்பதி, கோயிலில் சிறப்பு பரிகார பூஜை. அது கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதுல போட்டு கொடுத்தாங்க. இதுவா குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்க தனியாவா சார் கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவுமே காசு இல்லைங்க. டெய்லி வீட்டுல காசு இருக்கு இல்ல. கோயில்ல வந்து அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டதே என்ன நீங்க தேவசம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் நேற்று ஒரு தம்பதி முட்டை மற்றும் இறைச்சியுடன் கூடிய அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதை கண்ட பக்தர்கள் அவர்களிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து சமாளித்தனர். கோயில் நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டு இது தொடர்பான வீடியோ வைரலானது. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இது கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார். அவ்வளவுதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதுல போட்டு கொடுத்தாங்க. இதுவா குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்க தனியாவா சார் கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவுமே காசு இல்லைங்க. டெய்லி வீட்டுல காசு இருக்கு இல்ல. கோயில்ல வந்து அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டதே என்ன நீங்க தேவசம். இதே ஒண்ணா ஏன் இந்த பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க? எடுங்க. இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் திருவண்ணாமலை ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி என்பது தெரிந்தது. இருவரையும் கடுமையாக எச்சரித்து அறிவுரைகள் வழங்கி போலீசார் அனுப்பி வைத்தனர். கோயிலுக்குள் அசைவம் எடுத்து வந்து தீட்டு ஏற்பட்டதால் இன்று பரிகார பூஜை நடத்தப்பட்டது. கருவறையின் முன் சூரிய பகவான் அருகே புனித கலசங்கள் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள், ஸ்தபன பூஜை நடந்தது.
பின் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அனைத்து சன்னதிகளிலும் புனித நீர் தெளிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. பனாஸ் நதியில் மூழ்கிய 8 பேர், பர்த்டே கொண்டாட்டத்தில் சோகம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 11 இளைஞர்கள் நண்பனின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக டோங் மாவட்டத்திற்கு சென்றனர். அங்குள்ள பனாஸ் நதியில் குளித்தனர். அப்போது முதலில் நதியில் இறங்கியவர்கள் நீரில் மூழ்க ஆரம்பித்தனர். உடனடியாக அவரை காப்பாற்ற சென்ற மற்ற நண்பர்களும் நீரில் மூழ்கினர். போலீசார் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து அவர்களை காப்பாற்ற முயன்றனர். 3 பேர் மட்டும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். எஞ்சிய 8 பேர் நீரில் மூழ்கி இறந்தனர். அனைவரும் 25 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா இரங்கல் தெரிவித்துள்ளார். 7வது மாடியிலிருந்து குதித்த தந்தை மகன் மகளுக்கு சோகம். டில்லியில் கடும் துயரம். தலைநகர் டெல்லியில் நெஞ்சை முழுக்கும் சோக சம்பவம் நடந்துள்ளது. டில்லி துவாரகா பகுதியில் 13வது செக்டாரில் ஷபாத் சொசைட்டி என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் உள்ளது. இந்த கட்டடத்தில் இன்று காலை 10 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 8வது மற்றும் 9வது மாடியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்புத்துறை வீரர்கள் 10க்கும் மேற்பட்ட வண்டிகளில் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீப்பிடித்ததும் கட்டடத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். 7வது மாடியில் ஒரு வீட்டில் யாஷ் யாதவ் என்பவர் வசித்து வந்தார். அவருக்கு மனைவி மற்றும் 3 பிள்ளைகள். வீடு முழுக்க புகை மூட்டமான பிறகே அவர்கள் வெளியே எட்டி பார்த்தனர். தீப்பிடித்து விட்டது, சீக்கிரம் வெளியே வந்துவிடுங்கள் என கீழே உள்ளவர்கள் கத்தினர். யாஷ் யாதவும் மற்றவர்களும் பயந்து போய் அலறினார்கள். என்ன செய்வதென புரியாமல் நின்ற 10 வயது மகனும் 12 வயது மகளும் திடீரென பால்கனியிலிருந்து குதித்தனர். அவர்களை தொடர்ந்து யாஷ் யாதவும் குதித்தார். மூவரும் படுகாயம் அடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர்களை போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இதனிடையே தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். யாஷ் யாதவின் மனைவி மற்றும் மூத்த மகனை லேசான தீக்காயத்துடன் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எதற்காக 7வது மாடியிலிருந்து மூவரும் குதித்தார்கள்? வீட்டுக்கு வெளியே புகை மூட்டமாக இருந்ததால் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் பிள்ளைகளை குதிக்க சொல்லிவிட்டு யாஷ் யாதவும் குதித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் டெல்லியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசுக்கு ஹைகோர்ட் கேட்ட 9 முக்கிய கேள்விகள். நெரிசலில் 11 மரணம், அரசுக்கு கண்டனம். பெங்களூருவில் நடைபெற்ற RCB கிரிக்கெட் அணியின் IPL வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் இறந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிரிக்கெட் வீரர்களை பார்க்கும் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் சின்னசாமி ஸ்டேடியம் முன் ஒரே நேரத்தில் குவிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கர்நாடக அரசு தெரிவித்தது. இந்த சம்பவத்தை பெங்களூரு ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம், எதிர்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுப்பது தொடர்பாக விளக்கம் கேட்டு கர்நாடக அரசுக்கு ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியது. கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணை CIDக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு இன்னும் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூட்ட நெரிசல் சம்பவத்தை கையாண்ட விதம் தொடர்பாக கர்நாடக அரசை கண்டித்த ஹைகோர்ட் அது தொடர்பாக அரசுக்கு 9 கேள்விகளை கேட்டுள்ளது. வெற்றி கொண்டாட்டத்தை எப்போது, யார், எந்த முறையில் நடத்த முடிவு செய்தார்கள்? போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? பொதுமக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? அந்த இடத்தில் எந்த மாதிரியான மருத்துவம் மற்றும் பிற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன? கொண்டாட்டத்தின் போது எத்தனை பேர் இருக்கக்கூடும் என்பது குறித்து முன்கூட்டியே மதிப்பீடு செய்யப்பட்டதா? காயமடைந்தவர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதா? இல்லை என்றால் ஏன்? காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல எவ்வளவு நேரமானது? இது போன்ற எந்த ஒரு விளையாட்டு நிகழ்வு அல்லது கொண்டாட்டத்திலும்
50,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட கூட்டத்தை நிர்வகிக்க ஏதேனும் SOP எனப்படும் நிலையான இயக்க நடைமுறை வகுக்கப்பட்டுள்ளதா? இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய ஏதேனும் அனுமதி கோரப்பட்டதா ஆகிய கேள்விகளை பெங்களூரு ஹைகோர்ட் கேட்டது. இதற்கு பதிலளிக்க கர்நாடக அரசு கால அவகாசம் கேட்டது. இதை அடுத்து வழக்கு அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தான் விமான தளங்கள் துவம்சம், கொட்டி கிடக்கும் ஆதாரங்கள். பாகிஸ்தானுக்கு ஜெய்சங்கர் வார்னிங். அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாரிஸில் பிரான்ஸ் அதிகாரிகளுடன் இருதரப்பு வர்த்தக உறவு குறித்து பேச்சு நடத்தினார். அதன் பிறகு ஜெய்சங்கர் கூறியதாவது: இந்தியா பிரான்ஸ் இடையே நீண்டகால நட்பு நிலவுகிறது. இராணுவம், அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்புகிறோம். இதுகுறித்து இரு நாடுகளிடையே முக்கிய பேச்சு நடந்தது. பயங்கரவாதிகளை ஊக்குவித்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை மீண்டும் சர்ச்சையாக்க பாகிஸ்தான் முயல்கிறது. இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று வேட்டையாடுவோம். அது பாகிஸ்தானாக இருந்தாலும் அங்கும் எங்கள் படை தாக்குதல் நடத்தும். இந்தியாவும் சீனாவும் உலகின் தொன்மை வாய்ந்த நாகரிகம் கொண்ட நாடுகள். 2020 இரு நாட்டு எல்லையில் வீரர்களிடையே நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் இரு நாட்டு உறவில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது கைவிடப்பட்ட நேரடி விமான போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்களை மீண்டும் தொடங்குவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இருதரப்பு பேச்சு எப்போதோ துவங்கிவிட்டது. அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் வரி பிரச்சினைக்கு நல்ல தீர்வு காணப்படும் என நினைக்கிறேன். ரஷ்யா, உக்ரைன் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இந்தியா பல உதவிகளை செய்துள்ளது. போர் முடிவுக்கு வர சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் நேரடியாக பேச்சு நடத்துவதே சிறந்தது. இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை குறித்த மேற்கத்திய நாடுகளின் கவலை தேவையற்ற ஒன்று. எங்கள் நாட்டில் பல்வேறு மாறுபட்ட கலாச்சாரம், பண்பாடு, மொழி, உணவு பழக்கத்தை பின்பற்றுவோர் வசிக்கின்றனர். எனவே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே எங்கள் சிறப்பு, பலம். இந்த விவகாரத்தில் வீண் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாடும் உலக அரங்கில் உரிய இடத்தை பெற விரும்புகிறது. உலக அரங்கில் இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்குகிறது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் செயல்பாடு மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் உள்ளது. 80 ஆண்டுகளாக செயல்படும் ஐநா அமைப்பு பல விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது. இன்றைய சூழலில் ஐநா அமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என பல நாடுகள் விரும்புகின்றன. உலக நாடுகளின் பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் இந்தியா தன் பங்களிப்பை நிறைவேற்ற தயாராக உள்ளது என ஜெய்சங்கர் கூறினார். பெல்ஜியம் நாட்டிற்கு சென்ற ஜெய்சங்கர் பிரசல்ஸில் வசிக்கும் இந்தியர்களிடையே உரையாற்றினார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தொடர்ந்து ஆதரிக்கிறது. பயங்கரவாதிகளின் புகலிடமாக அந்நாடு விளங்குகிறது. இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு சரியான பதிலடி தரப்படும். அந்த வகையில்தான் பகல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் அதிநவீன போர் விமானங்கள், ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை துவம்சம் செய்தன. மே 10ஆம் தேதி அவர்களின் 8 விமான ஓடுதளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானால் மேற்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில்தான் நம்மிடம் போர் நிறுத்தத்திற்கு முறையிட்டனர். அதன் பிறகே சண்டை முடிவுக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை பற்றி நான் சொல்வதை நீங்கள் அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூறுவது உண்மை என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. செயற்கைக்கோள் படங்கள் அவற்றை நிரூபிக்கும். நாம் நடத்திய தாக்குதலுக்கான ஆதாரங்கள் கூகுளில் கொட்டி கிடக்கின்றன. பாகிஸ்தான் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சியும் நிதி உதவியும் செய்து வருகிறது. பயங்கரவாதிகளை ஆதரிப்பதன் மூலம் அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. பகல்காம் தாக்குதல் போல் இனி ஒரு முறை நடந்தால் இந்தியாவின் பதில் இன்னும் தீவிரமாக இருக்கும். பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்கள் முற்றிலும் வேறறுக்கப்படும். அவர்களை தேடி தேடி சென்று அழிப்போம் என ஜெய்சங்கர் கூறினார்.